Hello. எஸ், இப்போ நம்ம பார்க்க போகுது சிஏ ஃபைனல் சிஏ இன்டர்கூடிய 540 எஸ்ஏ 540 ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் 540 ஆடிட்டிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ். இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் எஸ், இது ரொம்ப முக்கியமானது தான். இது ஃபுல் இது வந்து ஆடிட்டிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் இன்க்ளூடிங் ஃபேர் வேல்யூ அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் அண்டு ரிலேட்டட் டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்றது பெரிய டாபிக்கு. கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு அடிக்கடி வரக்கூடியது. அதாவது ஆடிட்டிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், ஆடிட்டிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் இன்க்ளூடிங் ஃபேர் வேல்யூ அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிஸ்க்ளோசர்ஸ். இப்போ வந்து ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் இன்க்ளூடிங் என்ன சொல்றாங்க, இன்க்ளூடிங் ஃபேர் வேல்யூ எஸ்டிமேட் அண்ட் ரிலேட்டட் டிஸ்க்ளோசர்ஸ், ரிலேட்டட் டிஸ்க்ளோசர்ஸ். அதாவது ஆடிட்டிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் இன்க்ளூடிங் ஃபேர் வேல்யூ எஸ்டிமேட்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிஸ்க்ளோசர்ஸ் என்னங்க சார் மீனிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். An approximation of monetary amount in the absence of precise means of measurement. சார் நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ராக்சிமேஷன் ஆஃப் மானிட்டரி அமௌண்ட், approximation of monetary amount in the absence of precise means of measurement. என்னால் எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் தர முடியல, அப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மானிட்டரி அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல வார்த்தை பாருங்க, அப்ராக்சிமேஷன், மானிட்டரி, நோ ப்ரெசைஸ் அண்ட் எஸ்டிமேஷன் அன்சர்டனிட்டி. இந்த வார்த்தையை போட்டால் அந்த மார்க் கிடைக்கும். ஈஸி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்ல. ஃபர்ஸ்ட் என்னதான் இந்த அப்ராக்சிமேஷன் அப்படின்னா, கம்பெனி சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட், டெட்டா ஸ்கோர் 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குது இல்லையா, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் 40,000 வில் நாட் பி ரெக்கவர்டு. ஸோ பேட் அப்ட் ப்ரொவிஷன் நீங்கள் 40,000 நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா, திஸ் இஸ் 40,000 இஸ் கால்டு அக்கௌண்டிங் எஸ்டிமேட். நீங்கள் இதை எஸ்டிமேஷன் தான் சொல்கிறீங்க. ஸோ வை அக்கௌண்டிங் எஸ்டிமேஷன் இஸ் நீட், பிகாஸ் exact amount is known, not known already. Examples: bad provisions, warranty provisions, depreciations and useful life, inventory obsolescence, litigation provisions. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான வேல்யூ தெரியாது இல்லையா, அதுதான் வந்து எஸ்டிமேஷன் நீடட் இல்லையா. இதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நீங்களே ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. டெப்ரிசியேஷன் எக்ஸாக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு தெரியாது, நம்ம ஒரு அப்ராக்சிமேஷனாக கொடுக்கணும். ஒரு பொருளை வேணால் அதோட யூஸ்ஃபுல் லைஃப் எவ்வளோன்னு தெரியாது, பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி பேட் ப்ரொவிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 ரூபாய்க்கு வித்துட்டு அது வந்து 10,000 ரூபாய் வருமா இல்லை 20,000 ரூபாய் வருமா வராதா அப்படின்றது உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா பேட் ப்ரொவிஷன்ஸ் டிபெண்ட் அப்பான் த பார்ட்டிஸ் ஸ்டெபிலிட்டி தான், அவங்களுடைய பொசிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டிகேஷன் ப்ரொவிஷன்ஸ். நீங்கள் கேஸ் போயிருங்க, அந்த கேஸ் திறம்பட வக்கீல் ஜெயிச்சு கொடுத்தா தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா லிட்டிகேஷன் ப்ரொவிஷன்ஸும் டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன் ஆஃப் கேசஸ் who fight against you, against opposite. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ ஐசி என்ன சொல்கிறேன்னா, அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் ஆர் ரெக்வயர்டு வென் எக்ஸாக்ட் வேல்யூ கேனாட் பி மெஷர்டு. ஸோ ஐ கேனாட் பி மெஷர்டு, எக்ஸாக்ட் வேல்யூ என்னால் மெஷர் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்னங்க சார் பண்ணலாம்னா, மேனேஜ்மெண்ட் என்ன செய்யும், யூசஸ் இல்லைங்க, மேனேஜ்மெண்ட் யூசஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அசம்ஷன், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த 4 விஷயம் தான். ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், போன வருஷம் அதே மாதிரி 10,000 இந்த வருஷம் 10,000 தரமானா அப்படின்றது ஒன்று சொல்லலாம். அசம்ஷன்ஸ், இல்லை இந்த மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுறதுனால நமக்கு இந்த அளவுக்கு வராது அப்படின்ற ஒரு அசம்ஷன்ஸ் கொடுக்கலாம். அல்லது ஃபேர் ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட்னா பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் யூ வில் கெட் அ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள், இதுதான் எஸ்டிமேஷன் வேல்யூ என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இந்த பேஸ் பண்ணி தான். எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி என்னங்க சார், எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி பாருங்க, மீனிங் பாருங்க. ஹையர் அன்சர்டன்டி, ஹையர் ரிஸ்க் ஆஃப் மெட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எங்க வந்து எஸ்டிமேஷன் வந்து அன்சர்டன்டியா வரும்னா, ஹையர் அன்சர்டன்டின்னு சொல்றாங்க. எங்கன்னா ஹையர் ரிஸ்க் ஆஃப் மெட்டல் மிஸ்டேட்மெண்ட். அப்ப
டிகிரி ஆஃப் எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி அஃபெக்ட்ஸ் ஆர்எம்எம். ஆர்எம்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்ப ஹையர் அன்சர்டன்டி தான் வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஹையரா இருக்கும். அப்ப இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னங்க, ஹையர் த ரிஸ்க் ஹையர் த ஆர்எம்எம். டிகிரி ஆஃப் எஸ்டிமேஷன் ஆஃப் அன்சர்டன்டி அஃபெக்ட்ஸ் ஆர்எம்எம். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் பாருங்க. பெண்டிங்ல கோர்ட்ல கேஸ் இருக்குது. பெண்டிங் கோர்ட் கேசஸ்ல வில் கம்பெனி லூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நோ ஒன் நோஸ் இட். இப்போ மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேட் பண்ணுது ப்ரொவிஷன் 20 crore rupees நான் என்ன செஞ்சிருவேன், தோத்துருவேன் அப்படின்னு அவங்க கம்பெனி என்ன செய்யுது, எஸ்டிமேஷன் பண்ணுது. ப்ரொவிஷன் 20 crores. அப்போ சின்ஸ் நோபடி நோஸ் அபவுட் த ரிசல்ட் எஸ்டிமேஷன் இஸ் அன்சர்டன்டியா. இப்போ இந்த இடத்துல அந்த கேஸ் ஜெயிக்குமா ஜெயிக்கான்றது அன்சர்டன்டி. அப்போ அன்சர்டன்டி இஸ் ஹைனா therefore risk of material misstatement is also high. திருப்பி அதான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். கோர்ட்ல பெண்டிங் கேஸ் இருக்குது. இந்த கேஸ் நீங்க வின் பண்ணுவீங்களா தோத்துருவீங்களா, இல்லை வின் பண்ணுவீங்களா ஜெயிப்பீங்களான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நோ ஒன் நோஸ் இட். மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேட்ஸ் ப்ரொவிஷன் 20 crore since nobody knows the actual result, so estimation of uncertainty is high, therefore RMM is high. இதான் ரொம்ப முக்கியம். அப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்டிமேட் அண்ட் ஆக்சுவல் அமௌண்ட், இது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஐசிஐ பாயிண்ட்ல போகலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் அண்ட் ஆக்சுவல் அவுட்கம் டஸ் நாட் ஆல்வேஸ் மீன் மிஸ்டேட்மெண்ட். அப்ப டஸ் நாட் மீன் ஆல்வேஸ் மிஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள், வாரண்டி ப்ரொவிஷன் எஸ்டிமேட்டட் 10 lakhs. நல்லா கவனிங்க, வாரண்டி ப்ரொவிஷன் எவ்வளவு கொடுத்துறாங்க, 10 lakh கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவல் வாரண்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 12 lakh. நல்லா கவனிங்க, எஸ்டிமேட்டட் வாரண்டி 10 lakh, ஆக்சுவல் வாரண்டி 12 lakh. டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு, 2 லட்சம் இல்லையா. திஸ் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி மீன் மேனேஜ்மெண்ட் மேட மிஸ்டேக்ஸ். இது வந்து மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதான் வந்து டிஃபரன்ஸ் அமௌண்ட், ஆக்சுவலுக்கும் எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்சஸ். அப்போ 2 லட்சம் அதிகமாக போயிடுச்சு, ஆக்சுவல் வாரண்டி விட எஸ்டிமேட்டட் பண்ண விட ஆக்சுவல் வாரண்டி 2 லட்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா மேனேஜ்மெண்டோட பயாஸ் குழப்பம். அப்போ மேனேஜ்மெண்ட் இன்டென்ஸ்லி சேஞ்சஸ் எஸ்டிமேட்ஸ். திஸ் இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட் பயாஸ். மேனேஜ்மெண்ட் இன்டென்ஷனலி சேஞ்சஸ் எஸ்டிமேட்ஸ். What are the indicators of possible of management to bias the accounting estimates? அப்போ அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் இன் மெத்தட். இவங்க அதை வந்து மேனேஜ்மெண்ட் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களே வந்து வேணுமே மாத்துறாங்களா அப்படின்னு கேட்டா எஸ், இண்டிகேட்டர்ஸ் சேஞ்ச் இன் மெத்தடு, சேஞ்ச் இன் டெப்ரிசியேஷன் மெத்தட் எவ்ரி இயர். எவ்ரி இயர் நீங்க சேஞ்ச் பண்றதுக்குரிய காரணம் வந்து, ஏன்னா ஒரு ரிட்டர்ன் அண்ட் வேல்யூ மெத்தட் இருக்கும், ஸ்டேட் அண்ட் வேல்யூ மெத்தட் இருக்கும், எஸ்எல்எம் மெத்தடில் போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு இவங்க என்ன செய்வாங்க, ரிட்டர்ன் அண்ட் வேல்யூ மெத்தடில் மாற்றுவாங்க. அப்போ எஸ்எல்எம்ல இருந்து நீங்க என்ன செய்யறீங்க, ரிட்டர்ன் வேல்யூ வரைக்கும் போறீங்க. அப்போ தப்பா, தப்பெல்லாம் இல்லை. உங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸுக்கு ஆகுதுக்கா என்ன செய்வாங்க, போடுறாங்க எஸ்எல்எம் டபிள்யூடிவி. அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மெத்தட் நீங்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா தப்பாயிடும். அடுத்து வந்து அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன் சொல்றாங்க. அப்போ சேஞ்ச் இன் மெத்தட், அன்ரியலிஸ்டிக் assumptions. What is unrealistic assumptions? For example, company's land value is 50 crore only, but market says 35 crores. Management still uses 50 crores in balance sheet, so this is called management bias. And optimistic, pessimistic estimate. Management always chooses highest profit estimates. Management always chooses highest profit estimates or always chooses lowest expenses because of profit. Because of profit, ஒன்று அவன் அதிகமாக ப்ராஃபிட்டை எஸ்டிமேட் பண்ணுறான் அல்லது எக்ஸ்பென்சஸை லோவாக பண்ணுறான். எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ்னு சொல்கிறாங்க. என்னங்க ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் எஸ்டிக். அப்போ 3 மெத்தட் அவன் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் மெத்தட், அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ். These 3 indicators always to the management bias of accounting estimates. Accounting estimates இருக்காது. இந்த 3 விஷயத்தை அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த 3 விஷயம் நீங்க சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னங்க, சேஞ்ச் இன் மெத்தட். சேஞ்ச் இன் மெத்தட், அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் அண்ட் ஆப்டிமிஸ்டிக்ஸ். சேஞ்ச் இன் மெத்தட்,
அண்டர்லைக் அசம்ஷன்ஸ், ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக், இந்த 3 விஷயம் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பாசிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பயஸ் டு அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் வித் லோ எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி. அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் வித் லோ எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி. Risk is low. Examples: one routine estimates monthly depreciation. Accounting estimates with low estimation uncertainty. Risk is low. Examples: one routine estimates monthly depreciations. அப்போ வந்து ரிஸ்க் லோவான்னு கேட்டால் எஸ். எப்படி நீங்கள் வந்து அந்த ரிஸ்க் வந்து லோ எஸ்டிமேஷனாக நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லோ எஸ்டிமேஷன் அன்சர்டன்டினா வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இஸ் லோ தான். ஒன் routine estimates monthly depreciation. Observable data, interest rate from RBI, share price from NSE, gold price, இதெல்லாம் வந்து நீங்க வெளியிடக்கூடிய டேட்டா வச்சு நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ்லி யூஸ் சிம்பிள் ஃபேர் வேல்யூ மெத்தட். மார்க்கெட் ப்ரைஸ் அவைலபிளா, ஈஸி கால்குலேஷன்ஸ், ரொம்ப ஈஸி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி. அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் வித் லோ அன்சர்டன்டி மீன்ஸ் எனக்கு எப்படி லோ அன்சர்டன்டி கிடைக்குன்னா, நான் மார்க்கெட்டில் போகிறேன், மார்க்கெட்டில் கோல்டு ரேட்டு சொல்கிறாங்க, ஷேர் ப்ரைஸ் சொல்கிறாங்க, நான் அதை எடுத்து போட்டுக்கிறேன். அல்லது மாதம் மந்த்லி நீங்கள் டெப்ரிசியேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் கரெக்டாக தான் இருக்கும். இது 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட் வந்து சிம்பிள் ஃபேர் வேல்யூ மெத்தட். மார்க்கெட் ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது, ஈஸி கால்குலேஷன் போட்டு தாயிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் வித் ஹை எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி. சரி, எங்கெங்கெல்லாம் ஹை எஸ்டிமேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை எஸ்டிமேஷன் ஆஃப் அன்சர்டன்டி. லோ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. லோ எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி, ஃபேர் வேல்யூ மெத்தடு, அவைலபிள் டேட்டா ஃப்ரம் த மார்க்கெட்டு அண்ட் டெய்லி ருட்டீன் ஒர்க்ஸ் இல்லையா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிட்டிகேஷன் தான் ஃபர்ஸ்ட். நோபடி நோஸ் த போஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ லிட்டிகேஷன் தான் வந்து ஹை ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா. அந்த ஹை ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் நோபடி நோஸ் த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஹை சர்டன்டி எங்க அதிகம். காம்ப்ளெக்ஸ் மாடல்ஸ்னா வேல்யூஷன் மாடல் டெவலப்டு இன்டர்னலி. நீங்க வேல்யூஷன் வந்து தேர்ட் பார்ட்டி, அதாவது ஒரு இன்ஜினியர்ஸ் கூட்டு வந்து நீங்க போடாம, இன்ஜினியர்ஸ் கூட்டு வந்து தான் நீங்க போடணும். அதை விட்டுட்டு நீங்களே ஒரு இன்டர்னலா போட்டீங்கன்னா அது வந்து அன்சர்டன்டி அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லோ ரெகனைஸ்ட் மெத்தட். எந்த ஒரு மெத்தடு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கால்குலேஷன் இன்வென்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி லாஜிக்கலா அக்செப்ட் ஆக முடியாது இல்லையா. அடுத்து வந்து ப்ரீவியஸ் எஸ்டிமேட்டட் வெர்சஸ் ஆக்சுவல் டிஃபரன்சஸ். எவ்ரி இயர் எஸ்டிமேட் 5 crore. எவ்ரி இயர் எஸ்டிமேட் வந்து 5 crore, ஆக்சுவலா 12 கோடி தான் இருக்குது. அப்ப ஹியூஜ் டிஃபரன்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எஸ்டிமேட்டட் வெர்சஸ் ஆக்சுவல் டிஃபரன்சஸ், ஆடிட்டர்ஸ் அஸ்பெக்ட்ஸ் எஸ்டிமேட்ஸ். நீங்க கொடுக்கக்கூடிய எஸ்டிமேஷன் வந்து ஹியூஜ் டிஃபரன்சஸ் இருந்துச்சுன்னா தட் ஷுட் பி ஆல்சோ கன்சிடர் as a ஹை அன்சர்டன்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 பாயிண்ட் நீங்க படிச்சீங்கன்னாவே கிட்டத்தட்ட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு போயிடும். அப்போ அக்கௌண்டிங்ஸ் வந்து ரிமெம்பர் தீஸ் வேர்ட்ஸ். என்னன்னா அலவன்சஸ் ஆஃப் டவுட்ஃபுல் டெப்டார்ஸ், டெப்ரிசியேஷன், யூஸ்ஃபுல் லைஃப், இன்வென்டரி அப்சல்யூஷன்ஸ், வாரண்டி ப்ரொவிஷன்ஸ், litigation cost, investments impairment and long term contract outcome. So these things examples of accounting estimates. நீங்க எஸ்டிமேட்ஸ் நீங்க அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும்னா இதெல்லாம் தான் நீங்க கொடுத்தோம். டெப்ரிசியேஷன் எஸ்டிமேஷன் தான், யூஸ்ஃபுல் லைஃப் எஸ்டிமேஷன் தான், இன்வென்டரி அப்சல்யூஷன்ஸ் எஸ்டிமேஷன் தான், வாரண்டி ப்ரொவிஷன் எஸ்டிமேஷன் தான், litigation cost also estimation, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இம்பேர்மெண்ட், லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் அவுட்கம் எல்லாமே வந்து எக்ஸாக்டா நம்ம கொடுக்க முடியாது. இந்த எஸ்டிமேஷன்ல மட்டும்தான் நமக்கு ஹை அண்ட் லோ அன்சர்டன்டி இருக்குது. லோ அன்சர்டன்டில வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டல் மிஸ்டேட்மெண்ட் ரொம்ப குறைவு, ஹை அன்சர்டன்டில வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டல் மிஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், fair value accounting estimates. Definition current market value. என்னங்க current market value instead of historical cost. என்னங்க current market value instead of historical cost அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் நல்லா புரிக்கணும். கரண்ட் மார்க்கெட் வேல்யூ இன்ஸ்டெட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். லேண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணது வந்து 50 lakhs பண்ணிக்கிறீங்க. டுடே மார்க்கெட்டோட வேல்யூ வந்து 1.2 கோடி. இப்போ ஃபேர் வேல்யூ வந்து 1.2 crores. அப்ப நீங்க ஃபேர் வேல்யூ தானே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க.
ஃபேர் வேல்யூ அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ்ல வந்து situations where fair value accounting estimation is required instead of historical cost அப்படின்னா situations where fair value estimate required property held for sale நீங்க காஸ்ட் வேல்யூ எடுப்பீங்களா ஃபேர் வேல்யூ எடுப்பீங்கன்னா ஃபேர் வேல்யூ தான் எடுத்தாகணும் அப்பதான் அது சொல்றாங்க சிச்சுவேஷன் ஹெல்டு ஃபார் ஃபேர் வேல்யூ அப்போ என்னது ப்ராப்பர்ட்டி ஹெல்டு ஃபார் சேலுக்கு மட்டும்தான் அந்த கான்செப்ட் வரும் இல்லையா அல்லது காம்ப்ளெக்ஸ் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸ் ஸ்வாப்ஸ் இந்த இடத்துலையும் நம்ம என்னதான் செய்ய முடியும் ஃபேர் வேல்யூ தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாது பிஸ்னஸ் காம்பினேஷன்ஸ் குட்வில் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இதெல்லாம் என்ன செய்வீங்க ஃபேர் வேல்யூ தான் பண்ண முடியும் அப்போ ஃபேர் வேல்யூ அடுத்து வந்து ஷேர் பேஸ்ட் பேமெண்ட்ஸில் இஎஸ்ஓபி நீடு ஃபேர் வேல்யூ அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் கேஷ் எக்ஸ்சேஞ்ச் வித்தவுட் கேஷ் கம்பெனி எக்ஸ்சேஞ்சஸ் மெஷின் ஏ அண்ட் மெஷின் பி அப்போ என்ன செய்யுது இந்த ஃபேர் வேல்யூ உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா இப்போ ஃபேர் வேல்யூ எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னும் போது அது ஃபேர் வேல்யூ தேவைப்படுது அல்லது காம்ப்ளெக்ஸ் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஸ்வாப்ஸ் ஆப்ஷன்ஸுக்கு நீங்கள் ஃபேர் வேல்யூ யூஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் காம்பினேஷன்ஸில் வந்து நீங்கள் குட்வில் இன்டான்ஜிபிள் அசெட்ஸு இதெல்லாம் நீங்கள் ஃபேர் வேல்யூ யூஸ் பண்ணுறீங்க அதே ஷேர் பேஸ்ட் பேமெண்ட்ஸில் இசாப் அல்லது நீட் ஃபேர் வேல்யூ இசாப்னா இசாப் செக்யூரிட்டிஸ் ஷேர் பேஸ்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா ஏதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பிளான் தான் இசாப் இசாப்னா என்னது நல்லா கவனிச்சுக்கணும் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் ஆப்ஷன் பிளான் இங்கேயும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஃபேர் வேல்யூ தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் அண்டர் எஸ்ஏ 540 வாட் ஆர் த ரிப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் சப்போஸ் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேட்ஸ் 20 crore audit estimates 14 crores so difference is material yes auditor first asks management to correct the mistakes if management reduces modified opinion could be a qualified opinion or adverse opinion depending upon the materiality that's all what are the duties of auditors very important what are the duties of auditors auditors should obtain sufficient appropriate audit evidence to conclude that the accounting estimates are reasonable properly disclosed according to the financial reporting framework FRF SAI SAI அதாவது auditor to obtain the auditor should obtain sufficient appropriate audit evidence to conclude the accounting estimates are properly disclosed or reasonable according to the financial reporting framework அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் risk assessment procedures what are the risk assessment procedures should be done by the auditors means risk assessment procedures auditor should understand the nature of business why estimates required events creating estimates warranty or litigations or depreciation இப்போ அவர் செக் பண்ண முடியல அவருக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து வாரண்டி லிட்டிகேஷன்ஸ் டெப்ரிசியேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்டிமேஷன் போடல தப்பு கிடையாது சரி மேனேஜ்மெண்டோட ப்ராசஸ் ஹவு எஸ்டிமேட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ரீசனபிள் டேட்டா ஆர் ரிலையபிள் ஃபர்தர் ஆடிட் procedures auditor may develop own estimates compare management estimates versus auditor estimates use management expert check expert competence இதெல்லாம் நீங்க செக் பண்ணி தான் ஆகும் இல்லையா so what is the risk assessment procedures further audit procedures means understand the nature of business how management events transactions conditions giving rise to the estimation factors evaluate the process used by the management estimates and confirm the management how they ensure reliability of data so these are all the very very important things auditor procedures la திருப்பி சொல்லித்தரேன் duties of auditors auditors should obtain sufficient appropriate audit evidence and should disclose the reasonable and disclosures is perfectly all right then all accounts are according to the financial reporting framework this first concept upper risk assessment procedures and further audit procedures what is the risk assessment procedures means auditors should estimate the nature of business why estimates is required creating events creating estimates warranty litigations depreciation and management process the three things are very important and assumption also data use reliable and what are the further audit procedures auditor may develop own estimates
compare with management estimates, use management experts, check expert competence, use auditors experts, audited experts may also 620 வரும் உங்களுக்கு SC2 620 வரும் expert auditors and check consistency. What is the consistency? Same method adopted in the every years, same method changed reason why, and evaluate. What is the evaluation of reasonableness of accounting disclosures, reasonableness disclosures, written representations? These are all the very very important things. Next one, the identification of risk of material misstatement. That's very important. Identification of risk of material misstatement. Auditor should understand applicable reporting, applicable financial reporting framework, transactions requiring estimates, events requiring estimates, change in previous estimates. சரி, எப்பெல்லாம் வந்து இந்த ரிஸ்க் இம்ப்ளிமெண்ட் சொன்னா applicable financial reporting framework, transaction require estimates, events requiring estimates, changes in previous year. அப்ப எஸ்டிமேஷன் ப்ராசஸ் பை மேனேஜ்மெண்ட் என்னங்க? எஸ்டிமேஷன் ப்ராசஸ் பை மேனேஜ்மெண்ட். அப்ப ஆடிட்டர் எவாலுவேட்ஸ் மெத்தட்ஸ் யூஸ்டு, what are the controls, experts have been involved, assumptions, change in method and estimations of uncertainty. These are all the audit evaluates methods used, controls, expert involvement, assumptions, change in method, uncertainty. See, these are all the things. Obtain understanding of identification, assessment of risk of implementation of estimation making by audit by the management includes. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கொஞ்சம் முக்கியமானது. ஆடிட்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படின் போது applicable financial reporting framework, transaction recurring estimates, events recurring estimates, change in previous methods. Estimations process by management, methods, controls, experts, assumptions, change in method and estimation uncertainty. ஐசியோட கீவேர்ட்ஸ் பாருங்க, மஸ்ட் அண்டர்லைன் இன் எக்ஸாம். அக்கவுண்டிங் எஸ்டிமேட், அக்கவுண்டிங் எஸ்டிமேட், அப்ராக்சிமேஷன், estimation uncertainty, risk of material misstatement, management bias, fair value, reasonable, sufficient appropriate audit evidence, applicable financial reporting framework, assumptions, estimations, auditors point estimates, written representations, qualified opinion and adverse opinions. See, இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த பாடத்தை படிக்கும் பொழுது இந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், அப்ராக்சிமேஷன், எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், ஹை சர்டன்டி, லோ சர்டன்டி, மேனேஜ்மெண்ட் பயாஸ், ஃபேர் வேல்யூ, ரீசனபிள், சாய், FRF. What is SAI? Sufficient appropriate audit evidence, financial reporting framework, assumption, estimation process, auditors point estimations, management's points estimations, written representations, qualified opinion, adverse opinions. இதெல்லாம் வந்து நீங்க இந்த பாயிண்ட்ல எழுதும் போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க இந்த எஸ்டிமேஷன் எழுதும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க பிடிச்சீங்கன்னாவே கிட்டத்தட்ட நீங்க படிச்சது எல்லாமே இங்க கொண்டு வந்துடலாம். ஸோ தீஸ் கீவேர்ட்ஸ் போது இந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணியே ஆகணும். Accounting estimates, approximations, uncertainty, risk of material misstatements, management bias, fair values. So I will again tell you the keywords. சரி, ICAI ஸ்டடி மெட்டீரியல்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இது வந்து 540 ICAI கொஸ்டின். நெக்ஸ்ட், தேங்க்யூ.